Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் சூரிய நாராயணன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது வந்து எவ்வளோ காமன் ஆயிடுச்சு சார் இப்போ சவுத்தில்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ யார் வந்தாலும் ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் வலி, நீ வலி, ஹிப் வலி எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் எவ்ரி ஜாயிண்ட் பெயின் பெரிய ப்ராப்ளம்னு அர்த்தம் இல்லை. ஓகே, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம இது பண்ணணும். பட் அட் த சேம் டைம் அது ஜாயிண்ட் பெயின் இப்போ கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளி இட் ரிக்வயர்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, முக்கால்வாசி ப்ராப்ளி நம்ம ஹேபிட்ஸ்லாம் மாறி போயிடுச்சு. இப்போது நம்ம இப்போ டெய்லி வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. இப்போ நம்ம காரு ஸ்கூட்டர்னு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம். வி டோன்ட் வாக் ஸோ மச். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதனால மசில் வீக்னஸ், மசில் வேஸ்டிங் அந்த மாதிரியும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமும் ஜென்ரலி பாடி பெயின். இப்போது நார்மலி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஸ்கெலிட்டன் இருக்குது, எலும்பு இருக்குது, எலும்பு சுற்றி மசில்ஸ் இருக்குது. இப்போ மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எல்லா வெயிட்டு லோடு போனில் விடும். அப்போ அந்த போன் பெயின் ஆரம்பிக்கிறது. ஸோ பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கால்வாசி 10ல் 6 பேர் பார்த்தோம்னா அவங்க பெயின் வந்து பெரிய சீரியஸ் ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் பேஷண்ட் வரவங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ முக்கால்வாசி நாங்கள் வந்து பார்த்துட்டு பேசிக்காக ஒரு எக்ஸாமின் அதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அதுக்கு எதாவது பண்ணணுமா, சில டைம் அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எக்ஸ்ரே இது எடுத்து பார்ப்போம். தென் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ முக்கியமானது வந்து கவுன்சிலிங், அதாவது ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்னு ப்ராட்லி அடிக்கடி பார்க்கறதுனால நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே டாக்டர். ஆனால் எல்லா பெயினையும் அலட்சியமாகவும் எடுத்துக்கக்கூடாது. சில டைம் இந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஏஜ் ஆக கொஞ்சம் காலில் முட்டு ஜாயிண்ட்ஸ்லாம் தேய்மானம் ஆகலாம். ஏஜ்னால வந்து இது வந்து நம்ம ஒரு நாள் நிறுத்த முடியாது. அது ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி போனும் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். எஸ்பெஷலி லேடிஸ் சில போது அந்த ஹார்மோன்ஸ்னால அதோட இஃபெக்ட்னால போன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஈவன் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அளவுக்கு மாறுதல் ஆகும். இங்கே வந்து நேச்சுரல் ஹியூமன் இவல்யூஷன் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலி செக் பண்ணி பார்த்துக்கணும் மேஜர் ப்ராப்ளம் இல்லையாங்கிறதுக்கு. ஓகே டாக்டர். பட் ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போது யூ ஹேவ் டு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த கால்சியமும் விட்டமினும் சாப்பிட்டா சரியாயிடுங்கிறது ஒரு தப்பான ஐடியா. ஓகே, அது ஒரு முக்கியம், இம்பார்ட்டன்ட், ஆனால் நாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு ஒரு மிக்ஸ், அதாவது கலந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெல்தி ஹேபிட்ஸ், தேவைப்பட்டால் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் பார்த்துன்னா ஷுட் பி ஆல் ரைட். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? சார் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார் சொல்லுங்கள் சார், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 45 வயசு ஆகும். வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கிலோ இருப்பாங்க. மூட்டு வலினால வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். மூட்டு வலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் இங்கே எலும்பியல் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அவங்க பார்த்தாங்க, மெடிசன் பண்ணாங்க. அப்புறம் பிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க. ஒரு 1 வீக்காக பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வலி எப்படி இருக்குது? இப்போ அப்படியே தான் சார் இருக்கு. கொஞ்சம் கூட வந்து வலி குறைஞ்ச மாதிரியே தெரியல. பிசியோதெரப்பி பண்ணி அப்படியே தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்களா? எக்ஸசைஸ் எடுத்து பார்த்தா பண்ண முடியல அவங்களால. அவங்க டாக்டர் பண்ண எக்ஸசைஸ் பண்ணாங்க, மூட்டு வலின்னு அதிகமாகுது. அதனால அவங்களால பண்ணவே முடியல. அந்த எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்போ காலில் வளைவு தான் இருக்குதா, பெண்டிங் இருக்குதா? இல்லை சார், பெண்டிங்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லது. பார்த்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா, ஒரே ஒரு முட்டில் தானே பல ஜாயிண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குதா வலி? அந்த ஒரே ஒரு மூட்டு தான் சார். அந்த ஒரு கால் ரைட் சைடில் இருக்க கால் மட்டும் அந்த மூட்டு. அப்போ ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பாருங்கள். வீக்கம்லாம் இல்லைன்னா அந்த சொல்கிற எக்ஸசைஸும் அந்த மெடிசன்ஸையும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 வாரம் எடுத்து பண்ணணும். அது 1 வாரம் 2 நாள் 4 நாளில் உடனே குணமாகாது. மல்ல போக போக ஸ்லோலி குறையணும். அது பண்ணுறதே கொஞ்சம் வீக்கம் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காமிங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல இருந்து முத்துக்குமார் பேசுறேங்க டாக்டர். உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க முத்துக்குமார். ஹலோ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ நான் வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட் நீ வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க சார். இப்போ ட்விஸ்ட் ஆனங்காட்டி நான் வந்து அப்படியே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அப்படியே விழுந்துட்டேன்.
நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தேங்க சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். ஆஹா. அதுல கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ப்ராக்சிமல் ஏசியல் டியர்னு வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்டிஸ்பிளேஸ்டு ஃபிராக்சர் அட் லேட்டரல் டைபியல் கண்டேல்னு வந்திருக்குங்க சார். ஆஹா. இப்போ வந்து இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் பண்ணணுமா இல்ல வந்து இப்ப நான் வந்து எனக்கு 1 month ஆயிடுச்சுங்க டாக்டர். இப்ப வந்து வலி எதுவும் இல்ல, நடக்கிறேன். ஆனா வந்து இன்னும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே ஏறலைங்க டாக்டர். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா. உங்க வயசு எவ்வளவு இப்போ? 27 சார். 27. அந்த ஏசியல் லிகமெண்ட் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்திருக்குது, அது ஒரு முக்கியமான லிகமெண்ட். அது வந்து அந்த முட்டில் இருக்கிற 2 எலும்பையும் மூவ்மெண்ட்டை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ அந்த ஃப்ராக்சர் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3-4 வாரம் எலும்பு ஃபுல்லாக கூடுற வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் அது ஒரு தடவை செட்டில் ஆகிடுச்சுன்னா அந்த ஏசியல் லிகமெண்ட்டை வந்து அது கீஹோல் சர்ஜரி, அதாவது ஆர்த்ரோஸ்கோப்பின்னு அது வழியாகவே பண்ணி அது குணப்படுத்துறது தான் நல்லது. அது இல்லாத இருந்துச்சுன்னா அந்த நீ ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் சரியாக வராது. அது நாள் போக போக பிரச்சனை ஜாஸ்தி கொடுக்கலாம். சாதாரண வாக்கிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் மேடும் பள்ளமுமாக இருந்துச்சு, படி ஏறி இறங்குது, ரன்னிங், அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ உங்கள் வயசு ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால இந்த ஏசியல் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஐடியல். ஃப்யூச்சருக்கும் நல்லது, உங்கள் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நல்லது. ஆனால் இது வந்து எலும்பு நல்லா கூடி அந்த வீக்கெல்லாம் குறைஞ்ச அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உடனடியாக அவசரமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போட்டுட்டு பண்ணுறது சரியான முறை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ராஜா பேசுறேன் சார். வணக்கம். உங்க டவுட் என்னன்னு கேளுங்க ராஜா டாக்டர் கிட்ட. சார் நான் சமணம் போட்டு சாப்பிடும் போது உட்காந்துருக்கேன், சாப்பிடுறோம்ல சார். ஆமா. அப்ப வந்து இந்த முட்டி மட்டும் வலிக்குது சார். எந்திரிச்சு உடனே சடனா எந்திரிச்சு நடக்க முடியல. ஏஜ் வந்து 35 ஆகுது. வீக்கம் இருக்குதா காலில்? வீக்கம் எதுவும் ஒன்றும் இல்லை சார். வீக்கம் ஒன்றும் இல்லை. ஆமா சார். இப்போ காலையில் நான் டெய்லி 2 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன். அப்பயும் எந்த பெயின் இல்லைங்க சார். கீழே உட்காந்து எழுந்துட்டாலும் கஷ்டமா இருக்குதா? கஷ்டம்னா ஒன்றும் இல்லைங்க சார். ஆக்சுவலா சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காரன்னு வச்சுங்களேன், சடனா எந்திரிச்சு நடக்க முடியல. 2 செகண்ட் கழிச்சு அப்புறம் நார்மலா வருது. அதுதான் சத்தம் தான் வருமா கட்டுன்னு? அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி அவ்வளோ ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. காலில் வீக்கம் இல்லை, இந்த மாதிரி உங்கள் கால் விட்டு கொடுக்குறாப்புல அந்த பிரச்சனை இல்லைன்னா எக்ஸசைஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறோம் சார். உங்க டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சார். கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. டாக்டர். சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். எனக்கு காலில் வந்து வீக்கம் ஆயிருக்கு சார். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதுல ஏதோ நெகட்டிவ் ஸ்பைன்ல ஆர்த்ரோபதின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். எந்த கால்னா பாதத்துல வீக்கமா, முட்டுல வீக்கமா, எங்க வீக்கம் இருக்கு? ஆமா சார். கால்ல வந்து அந்த எலும்பு இருக்குல்ல சார், அந்த கர்வ் ஆங்கிள், ஆங்கிள்னு சொல்லுவாங்கல்ல சார், அது 2 இடத்துலயுமே எனக்கு வீக்கம் ஆயிருக்கு சார். அது எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது ஏதோ நெகட்டிவ் ஸ்பைன்ல ஆர்த்ரோபதின்னு வந்திருக்கு சார். ஓகே. நான் டேப்லெட் இப்ப எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த முதுகெலும்பு கீழே வந்து ரொம்ப பெயினா இருக்கு சார். எல்லா ஜாயிண்ட்லயும் பெயினா இருக்கு சார். என்ன சார் பண்ணலாம்? வீக்கம் கால வெளியில மார்னிங்ஸ்ல வலி ஜாஸ்தியா இருக்குதா? இல்ல, எப்பயுமே எனக்கு வீக்கமா இருக்கு சார். நான் நடக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப பெயினா இருக்கு. உங்க வயசு எவ்வளவு? எனக்கு 35 சார். பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்களா? பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல வந்து ரொமட்டாய்டு வந்து இல்லன்னு நெகட்டிவ்னு வந்துச்சு சார். ரொமட்டாய்டுலாம் எதுவும் இல்ல அப்படின்னு வந்துச்சு. எனக்கு இருந்தாலும் ஜாயிண்ட்ல வந்து ரொம்ப பெயினா இருக்கு சார். அப்போ நீங்க வந்து ருமட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது முக்கியமா? பிளட் டெஸ்ட்லாம் பாருங்க. ஏன்னா பல ஜாயிண்ட்ஸில் உங்களுக்கு வலி வீக்கம் இருக்கிறதுனால சில போது அந்த ருமட்டாய்டு ஃபேக்டர் இல்லைன்னு வரும். ஆனாலும் அது ருமட்டாய்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மருந்தை கொஞ்சம் கூட வேண்டியிருக்கும். 2-3 மருந்தாக ஒரு கண்ட்ரோல்டு டோஸில் கொடுப்பாங்க. நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது முக்கியம். பார்த்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுறாப்புல மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜென்டலாக மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் செய்து பாருங்கள். 4 வாரம் 6 வாரத்துக்கு ஒரு தடவை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி சரியாயிடணும். இட் ஷுட் பி ஆல் ரைட். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் பாலகிருஷ்ணன். உங்க டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர் கிட்ட சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார் எனக்கு வந்து ஏஜ் 32. எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு தூங்கி எந்திரிச்சும் போது நடக்க முடியாம ஆயிடுச்சு காலு.
ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ படுத்துட்டு இருக்கும்போதோ பெயின் இருக்காது, எந்திரிக்கும் போது மட்டும் பெயின் ஆகும். அது நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது ட்ரொகான்ட்ரிக் பர்சிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன டாக்டர், இது என்ன எதனால இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நார்மல் ஆயிடுச்சு காலு பழையபடி. ட்ரொகான்ட்ரிக் பர்சைட்டிஸ்ங்கிறது அதாவது மசில் அந்த சதை வந்து போனில் எங்கே அட்டாச் ஆகுதோ அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் பலூன் மாதிரி சின்ன ஒரு ஏரியா இருக்குது, அதான் பர்சான்னு பேர். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த பர்சாவில் ஒன்றும் ஃப்ளூயிட் இருக்காது, நீர் இருக்காது. ஆனால் அது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த அந்த பலூன் சாக் வந்து ஃபுல் ஆகிடும். அது ப்ரெஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு வலி தெரியும். ஸோ யூஸ்வலி பர்சைட்டிஸுங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன்னால வரலாம், கொஞ்சம் மைனர் இன்ஜினியரி அடிப்பட்டதுனால வரலாம். ஆனால் அது மெடிசன்ஸ் அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம்னா அது யூஸ்வலி செட்டில் ஆகிடும். அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் ஆயிருக்குது. அந்த டயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் இரிட்டேஷன் அது அடிபட்டு இருக்கலாம், அந்த வீக்கம் இருந்துச்சு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அது வீக்கம் குறைஞ்சதுனால உங்களுக்கு வலி குறைஞ்சிது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலி இது வந்துட்டு தானே போயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், யூஸ்வலாகவே ஜாயிண்ட் பெயின் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லா ஜாயிண்ட் பெயினுக்குமே வந்து ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எப்படி டாக்டர் ப்ரிவென்ட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்தி வேல வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் லைக் ஐ செட், மெயினாக எக்ஸசைசஸ், ஆக்டிவிட்டி, மூமெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் மோஷன் இஸ் லோஷன் ஃபார் த ஜாயிண்ட்ஸ்னு. ஓகே, அதாவது நம்ம காருக்கு இப்போ லூப்ரிகன்ட் ஆயில் போடுறப்பல ஜாயிண்ட்ஸ்லையும் ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, ஒரு ஜாயிண்ட் எடுத்திங்கன்னா அதில் ஜாயிண்ட் ஃப்ளூயிட் இருக்குது. அது வந்து ஜாயிண்ட் கார்ட்லேஜ்க்கு நரிஷ்மெண்ட், அதாவது நியூட்ரிஷன் கொடுக்கும், மூமெண்ட்ஸை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணும். ஓகே, இந்த ஸ்மூத் மூமெண்ட்ஸ் மெயின்டைனுக்கு கார்ட்லேஜ்னு ஒரு கேப் மாதிரி இருக்குது ஜாயிண்ட்டில், ரெண்டு போனுக்கும். இந்த கார்ட்லேஜ் தேய்ஞ்சாதான் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னு வருது. ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறது வந்து அது தேயறதுனால வருது. ஏன் அது தேயலாங்கிறதுனா, ஒன்று ஏஜ் ஸ்லோவாக போகிறது, ரெண்டாவது சப்போஸ் அந்த பொசிஷன் அந்த ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட் சரியாக இல்லாத ஒரு வளைவு காலில் பெண்டிங்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கமாக தேஞ்சி அது ப்ராப்ளம் கொடுக்கலாம். மூணாவது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது, அதாவது அது ஒரு சின்ன வியாதி மாதிரி. அந்த வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது அது வீக்கம் வந்து அதை அரிச்சிடும் ஜாயிண்ட்டு. இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ருமட்டாய்டுன்னு சொன்னாப்புல இப்போ ஒரு காலர் கேட்டாங்க, அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதில் பலவித டைப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்ஃபெக்டிவ், ருமட்டாய்டு, சீரோ நெகட்டிவ், பல ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இது வந்து அந்த ப்ராப்ளத்தினால பாடியிலேயே அது டேமேஜ் ஆகிடுது. இதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாதிரி ருமட்டாய்டு அந்த மாதிரி வந்து பாலி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு, அதாவது ஒரு ஜாயிண்ட் இல்லை பல ஜாயிண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ். ஆனால் மெடிசின்ஸ் வந்து ஒரு பாகம், அதனால நம்ம அந்த அதோட எஃபெக்டை குறைக்கிறோம். ஆனால் மூமெண்ட்டு, ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்து பண்ணணும். அப்படி தான் க்யூர் ஆக்க முடியும். அப்படி தான் அது க்யூர். ஓகே, ஆனால் இப்போ காலில் வளைவு இருந்து ஏஜ் ரிலேட்டடாக அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பெண்டிங், நீங்கள் பார்த்தா லேடிஸ்லாம் கொஞ்சம் தாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க, அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு பக்கமாக வெயிட் ஜாஸ்தி விழுறதுனால. ஓகே, இப்போ ஒரு பக்கமாக விழுந்து அந்த டேமேஜ் ஆகிறதுல அதுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம பார்த்தோம்னா சில டைம் நாங்கள் வந்து அந்த கரெக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இப்போ வீல் அலைன்மெண்ட் மாதிரி, ஓகே, இப்போ காரில் வீல் அலைன்மெண்ட் இல்லை, ஒரு பக்கம் ஒரு வீல் வீணாக போயிடுது. அதே மாதிரி ப்ராப்ளம் இந்த முட்டில் எஸ்பெஷலி ஆகலாம். அதே பாதிப்பு வந்து மற்ற ஜாயிண்ட்ஸ்லையும் ஆகலாம். ஸோ அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தென் வி கரெக்ட் இட். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், செந்தில்குமாருங்க. வணக்கம் டாக்டர் கிட்ட உங்க டவுட்டை கேளுங்க சார். சார், எனக்கு லெஃப்ட் சைடு வந்து அந்த மேல் ஜாயிண்ட் இருக்குல்லங்க சார், மூட்டு, அதுல வந்து அப்பப்போ வந்து ஒரு சில நேரத்துல வந்து வலி வருது, ஒரு சில நேரத்துல வந்து வலி வர்றதில்ல. நான் இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஜிம்முக்கு போய் சேர்ந்து கூட ஓரளவுக்கு அது வந்து வலி வந்து கண்ட்ரோல் ஆகி நின்றுச்சு. இப்போ ஜிம்மில் இருந்து நின்னதுக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து அந்த வலி வருதுங்க சார். அது என்ன காரணமா இருக்கும்? அது முட்டுலையா ஹிப்லையா? இது லெஃப்ட் சைடு வந்து கை ஷோல்டர் இருக்குல்லங்க சார். ஷோல்டர்லையா? ஷோல்டர்ல அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்ல மட்டும் வலி வருது. அந்த கை மூவ்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குதா? ஃபுல்லா ஃப்ரீயா இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப வந்து பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது. பெரிய வெயிட் தூக்குறது, கை மேல தூக்குனா லைட்டா அந்த வலியெல்லாம் வரும். ஆனா வந்து அந்த வலி வந்து குத்துறாப்புல ஷார்ப்பா இருக்குதா? ஒரு மாதிரி குத்துறாப்புல ஷார்ப்பா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதான் எக்ஸசைஸ் பண்ணி சுமார் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமா, எக்ஸசைஸ் பண்ணி ஃபுல்லாவே அதுக்கான ரெடி ஆயிடுச்சு. அப்ப ஏன் நிறுத்திட்டீங்க? நிறுத்தக்கூடாது. இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க எக்ஸசைஸை, அதை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் வந்து சில டைம் வந்து அந்த சதையில் எலும்பு இடிச்சிட்டு இம்பிஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குத்தி ரொம்ப ஷார்ப்பாக ஒரே ஒரு ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூமெண்ட்டில் வலி வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது உங்களுக்கு.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். யா ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த யங் ஏஜ்லேயே வந்து ஜாயிண்ட்டில் வந்து ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை ஸ்போர்ட்ஸில் இல்லாமல் வந்து யூஸ்வலாக ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து சில இடங்களில் கையிலையோ இல்லை கால்கள்லையோ, இப்போ ஒரு காலர் சொன்ன மாதிரி ஷோல்டர் பகுதிகள்லையோ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிவிட்டினால வருதுங்களா? இது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி மாதிரி. ஓகே. அதாவது இப்போது பலவிதமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கிரிக்கெட்லேயே பாலிங் எடுத்தீங்கன்னா ஷோல்டர் மேக்ஸிமம் தேவைப்படும். ஓகே. சாக்கர்னு எடுத்தீங்கன்னா நீ ஜாயிண்ட், ஃபுட்பால், ஹாக்கி அதுக்கு வந்து கால் தேவைப்படும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் அத்லெட்டிக்ஸு, ஹை ஜம்ப் இதெல்லாம் பண்ணுங்க, நெக்கு பேக் எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து என்ன முக்கியம்னா சில ஸ்போர்ட்ஸ்க்கு சில சதைகள் மசில்ஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணாத, வார்ம் அப் பண்ணாத ஸ்போர்ட்ஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே. அதனால இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜினே இருக்குது. அதாவது அவங்க டயட்டை கண்ட்ரோல் பண்ணி இனஃப் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்து மசில்ஸை டெவலப் பண்ணி, ஸ்போர்ட்ஸ் தெரபிஸ்ட்னு இருக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் மசில்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் ஷோல்டர் எல்போக்குன்னு பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல், இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஆனால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம டாப் ஸ்போர்ட்ஸ்மேன் தான் பண்ணுறாங்க. பட் ஆவரேஜாக வீட்டில் நம்ம ரிக்ரியேஷன் எக்ஸசைஸ்க்குன்னு பண்ணுறது இதில் வந்து எல்லாம் ஜென்ரலாக பண்ணுறது இட்ஸ் மசில்ஸை கண்ட்ரோல் தான் சொன்னேன். மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பண்ணலைன்னா அதை ஜாயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணுறது. ஸோ யூ கெட் இன்ஜர்ட், ஜாயிண்ட் இன்ஜுரி. அதாவது அந்த கார்ட்லேஜ் சொன்னேன்ல, அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகலாம். இல்லை 2 ஜாயிண்ட் எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த சதையெல்லாம் இருக்குது, மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை அந்த ஏசிஎல் லிகமெண்ட்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணோமே, அந்த லிகமெண்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகலாம். ஓகே. அது ஆயிடுச்சுன்னா ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து சரியாகிறது இல்லை. ஸோ கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் ப்ளீஸ் சார். நான் வந்து வாலிபால் பிளேயரு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பொசிஷனு ஜம்பிங் வந்து அதிகமாக இருக்கும். என்னோட இது வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 92 kg. 90யா? 90. ஓகே. என்னோட ஹைட் வந்து 175. ஓகே. எனக்கு அந்த இதில் வந்து வந்து முட்டில் வந்து பெயின் வந்துச்சு ஆடும்போது. நான் ஆர்த்தோ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுல வந்து லைட்டா ஒரு அடிபட்டுருது, நீங்க இந்த டேப்லெட்டை வந்து கன்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி டேப்லெட் கன்டினியூ பண்ணேன், சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட் ஸ்டாப் பண்ணி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் திரும்ப வலி கன்டினியூஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வலி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த முட்டுக்கு கீழே வந்து ஃபுல் அந்த கீழே இருக்கும் தெரியுமா, ஆர்ம்ஸ் முட்டுக்கு, அது ஃபுல்லாவே பெயினா இருக்குது சார். 2 முட்லயுமே பெயின், 2 கால்லயுமே அதே மாதிரி சேம் பெயின் வர வந்துச்சு. எலும்புல முட்டுல பெயின் இருக்குதா, எலும்புல பெயின் இருக்குதா? முட்டு கீழே, முட்டு கீழே எலும்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா சார்? ஆமா ஆமா. அது வந்து லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணாலே வந்து அதிக பெயினா இருக்கு. நீங்க அப்போ வந்து நீங்க வாலிபால் நீங்க நெட் பக்கத்துல ப்ளே பண்ணுவீங்களா, பேக்ல ப்ளே பண்ணுவீங்களா? நெட் பக்கத்துல சார். அப்போ நீங்க நிறைய ஜம்பிங் இருக்கும். ஆமா சார். நீங்க எக்ஸ்ரே எடுத்து செக் பண்றது நல்லது. மைனர் இன்ஜுரி மாதிரி இருக்கலாம், போன் இன்ஜுரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 2வது நீங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். டெய்லி பெயின் மெடிசன்ஸையே எடுத்துட்டு நீங்க இது பண்றது சரியில்லை. ஏன்னா இது வலி இல்லாதனால திரும்ப நீங்க கேம் ப்ளே பண்ணுவீங்க, அது மேலே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு செக்அப் பண்ணுறது நல்லது உங்களுக்கு. சரியான கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் மேனுக்குலாம் வந்து ஸ்பெஷல் டயட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ காமன் லேமன் வந்து என்னென்ன டயட் எடுத்தால் போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலான்னு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் டாக்டர். ஓகே. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து பாடியை வந்து ப்ரொபோர்ஷன் கரெக்டாக வச்சுக்கணுன்றதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்குமே. டயட்லேயும் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் ஆல் ஓவர். பட் இருந்தாலும் வந்து ஸ்பெஷலாக ஆர்த்தோ பேஸ்டாக வந்து நம்ம டயட் என்ன மெயின்டைன் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆர்த்தோக்கு ஸ்பெசிஃபிக்காக டயட் அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒன்றும் மேஜராக கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து நான் சொன்னது சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா வெயிட் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும். ஒரே நம்ம யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் டயட்னா நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது இருக்கும். அது கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் வெஜிடேரியன்னா எக்ஸ் இருக்குது, மீட் இருக்குது, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு அது எங்கேருந்து நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் பண்ணால் மெயின்லி வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி ரூட்ஸ்லேருந்து யூல் கெட் மச் மோர் ப்ரோட்டீன்ஸ். அதுக்கும் மீறி மெடிக்கலாக ப்ராப்ளமாக இருந்தால் தான் அந்த ப்ரோட்டீன் பவுடர் சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஆனால் இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் நம்ம இப்போ கேள்விப்படுறாப்புல பல கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அது வந்து ஸ்போர்ட்ஸு ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். லேடிஸில் ஆனால் ஒரு 30-35 ஆயிடுச்சுன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் கால்சியம், விட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுக்கறது நல்லது. இது ஏன்னா வந்து நேச்சுரல் இவல்யூஷனில் வந்து அந்த ஹார்மோனல் இஃபெக்ட்னால அது கொஞ்சம் பாதிப்பு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸு, போன் பெயின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கலாம். ரெண்டாவது இப்போ சிலவங்க வீட்லேயே இருந்துட்டு மூமெண்ட்லாம் இல்லைன்னா கூட, எக்ஸ்போஷர் இல்லைன்னா அந்த போன் பெயின்ஸ், ஆஸ்டியோபீனியான்ங்கிறது, அதாவது போனோட டென்சிட்டி, அந்த போன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வீக் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறது, இந்த போன் வந்து ஒரு ரொம்ப டைனமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். எவ்வளோக்குள்ளோ நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சின்ன வயசில் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அவங்க போன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ 50, 60, 70 வயசில் கூட அந்த போன் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகுது. அதே இது உங்களுக்கு சில இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஹவுஸ் ஒர்க்காக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் விட்டமின் டி, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தரத்துக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும், தேவைப்படுது. அதே டயட்டில் வந்து எதில் உங்களுக்கு விட்டமின் டி, கால்சியம் ஜாஸ்தி வரும் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதில் கால்சியம் இருக்குது, சில டியூபர்ஸில் கால்சியம் இருக்குது, ஃபிஷ் அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா அதுலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ அது நம்ம அந்த வந்து ஒரு டயட் சார்ட் மாதிரி பார்த்துட்டு நம்ம எது பிடிக்கிறதோ அது மாதிரி we can adjust to some high protein and high calcium ரொம்ப நல்லது. good calcium diet will be அது வந்து பெரிய மாறுதல் பண்ண வேண்டிய ஆக்சுவல் நெசசிட்டி கிடையாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். என்னோட பேர் வனிதாங்க. உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, டாக்டர் கிட்ட மட்டும் பேசுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. சார், எனக்கு இந்த ஒரு 1.5 வருஷமா என்னன்னா எனக்கு பேக் பெயின் இருக்குங்க. அது என்னன்னா இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்ததுல என்னன்னா உங்களுக்கு எலும்பு விலகி இருக்குது, நரம்பு அழுத்தம் இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏன்னா சர்ஜரி பண்ண சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பண்றதுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குதுங்க அது பண்றதுக்கு. உங்க வலி? என்னோட வயசு 27. உங்களுக்கு கால்ல வலி வருதா? கால்ல இருக்குங்க, மரமரப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப மரமரப்பு வலி இருக்குங்க. இடுப்பு வலியும் கூடுதலா இருக்குதா? இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க டாக்டர். குமிஞ்சி அந்த பெண்ட் பண்ணி மூவ்மெண்ட்லாம் கஷ்டமா இருக்குதா? அந்த காலர் கட் ஆயிட்டாங்க டாக்டர். பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கன்சல்டேஷன் சொல்லலாம்? அவங்க சொல்றதை பார்த்தா கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் இருக்கிறாப்புல இருக்குது. ஐ திங்க் அவங்க டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் அவங்க வலி ரொம்ப குறையலைன்னா ஷி மஸ்ட் கன்சிடர், அவங்க அட்வைஸ் சர்ஜரி கன்சிடர் பண்ண தேவைப்படலாம். ஓகே, எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க கிண்டில இருந்து பேசுறோம் சார். உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சார், எனக்கு வந்து முதுகு பக்கம், பேக் சைடுல முதுகு பக்கம் லாஸ்ட் எலும்பு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல ரொம்ப வலிக்குதுங்க சார். அதான் ஒரு 1 இயரா இருக்கு வலி. ரொம்ப வலிக்குதுங்க சார். அதுவும் மார்னிங் காலையில தான் ரொம்ப வலிக்குது எனக்கு. சார் மெயினா பேக்ல தான் பெயின் இருக்குதா? ஆமாங்க சார், லாஸ்ட் எலும்புங்க சார், ரைட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட் எலும்பு, பேக் சைடு லாஸ்ட். ஓகே, அங்கேருந்து காலுக்கெல்லாம் பரவாயில்ல? காலுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், காலுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணா குறையுதா இல்ல ஃபுல் டே உங்களுக்கு வலி இருக்குதா? ஃபுல் டே எல்லாம் வலி இல்லைங்க சார், காலையில மட்டும் தான் சார் வலி இருக்கு. காலையில மட்டும், அதுவும் தூங்கி எழுந்து ரொம்ப ஜாஸ்தி வலி இருக்குங்க சார் காலையில. எந்திரிக்கவே முடியலங்க சார். அப்படியே அந்த ஃபுல்லா அந்த இடுப்பு பகுதி ஃபுல்லாவே ரொம்ப வலிய வந்துருது. கொஞ்சம் டைட்டா இருக்கிறாப்ல இருக்குது. அப்படிதான் சார் இருக்கு ரொம்ப. அப்போ கொஞ்ச நேரம் எழுந்து அப்படியே நடந்து வாக்கிங் போனா மட்டும்தான் அந்த வலி கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகுது. நீங்க சொல்றதை பார்த்தா ஒன்றும் பெரிய கவலைக்கு இல்லை. ஆனா ஒரு செக்அப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு பிளெயின் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு
அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எக்ஸசைஸில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க இங்க துறையூர்ல இருந்து பேசுறோம் சார். உங்க டவுட்டை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. அதுக்கு முன்னாடி வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு குழந்தை வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. 7 மாசத்துலயே பிறந்துட்டாங்க. அதுல வந்து சின்ன பொண்ணு வந்து நடக்கிறா, பெரிய பொண்ணு வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க சார். 2 வருஷம் ஆகுது. இப்ப டாக்டர் போய் செக் பண்ணதுக்கு அவங்க மூளைக்கு போற நரம்பு சரியா ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பிசியோதெரபி டாக்டர் கிட்ட போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப போயிட்டு இருக்கோம் சார் ரெகுலரா. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் தெரியல. பேச்சு எப்படி இருக்குமா? ட்ரை பண்றதா? இல்லைங்க சார், பேசுறதும் சரியா பேச மாட்டேங்கிறா. சின்ன பொண்ணு நல்லா தெளிவா பேசுறா, பெரிய பொண்ணு பேச மாட்டேங்கிறா. நீங்க சைல்டு டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கீங்களா? காமிச்சிருக்கோம் சார். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க மூளைக்கு போற நரம்புல ரத்த ஓட்டம் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க பிசியோதெரபி கிட்ட பண்ணுங்க, ஒரு 6 மாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க பாக்கலாம். ஆபரேஷன் பண்ணாலாம் சொல்ல முடியாது, கேரண்டி தர முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆபரேஷன்லாம் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா. நீங்க அவங்க சொல்ற அட்வைஸ் பிரகாரம் நீங்க பிசியோதெரபி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். 3 மாசத்துக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிங்க, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சில டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதாவது இப்போது சில குழந்தைகள் 2 வயசில் நடக்கிற குழந்தை 3-4 வயசும் ஆகலாம். ஆனால் மற்ற ப்ராப்ளம் இருக்குதாங்கிறது செக் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஆனால் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. என் பையனுக்கு 14 வயசு ஆகுதுங்க சார். அவனுக்கு பேக் பெயின் இருக்குது. பஸ்ல ஒரு 5 கிலோமீட்டர் பஸ் போறான் ஸ்கூல் பஸ்ல. ஆனா நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான். முதுகு வலிக்குது, உடம்பு வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு ரொம்ப அழுகுறான். அது எதனாலங்க சார்? இப்போ வயசு எவ்வளோமா பையனுக்கு? என்னங்க சார்? இப்போ வயசு ஏஜ் எவ்வளோமா? 4 வயசுங்க சார். 14. ஓகே. மற்றபடி சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிட்றானா? அதெல்லாம் சாப்பிடுறான் சார். காலையில டிஃபன், மத்தியானம் சாதம், இது மாதிரி தான் கொடுக்குறேன். ஆனா அந்த எலும்பெல்லாம் வலி ஓவரா இருக்குதுங்கிறான். சின்ன பையன் காலையில முதுகு வலி ரொம்ப எடுக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தான். நடக்கிறதுலாம் ஒழுங்கா நடக்கிறானா? அதான் நல்லா நடக்கிறான் சார். அந்த பஸ்ல 5 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுனாலயா என்னன்னு நாங்க இது பண்ணோம். டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். சும்மா உடம்பு வலிதான் அப்படின்னு சொல்லி ஊசி போட்டு விட்டாங்க. ஆனா வலி வந்து உடம்பு, கை, கால் எல்லாமே வலிக்குதுன்னு அழுகுறான். அது ஒன்றும் ப்ராப்ளமா இருக்காதுமா. பார்த்தா சொல்றத பார்த்தா கொஞ்சம் பையனை எக்ஸசைஸ் செய்ய விடுங்க. கொஞ்சம் பேக்கு ஃபுல் டைம் ஸ்கூல் வேண்டாம், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமும் வேணும். ஸோ அதெல்லாம் பண்ணி தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கும் மீறி ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஆனால் முதல்ல ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா எக்ஸசைஸ் செய்யட்டும் பையன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கங்க சார். நான் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. சரி, கேளுங்க. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க சார். சார், எங்கள் டாக்டர் வந்து 23 இயர்ஸ் ஆகுதுங்க சார் ஏஜ். அது வந்து ஸ்கூட்டிலேருந்து கீழே விழுந்த ஆக்சிடென்ட்ல இந்த லெஃப்ட் நீ கீழே வந்து லிக்மெண்டேஷன், அந்த டிபியான்றது இதாயிடுச்சுங்க சார். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் லாஸ்ட் இயர் வந்து 14th ஏப்ரல்ல வந்து. என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? லிக்மெண்டேஷன் வந்துட்டு லெஃப்ட் இந்த டிபியான்றது வந்துட்டு இதா இருந்துச்சுங்க சார். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு ஸ்க்ரூ சின்ன பிளேட் ஒன்னு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். அது இந்த ரைட் கால்ல வந்துட்டு இந்த மசில்ஸ் வந்து கம்மியா தெரியுதுங்க சார். அதுக்கு இதுல கரெக்டா இருக்கிற மாதிரி இந்த நடக்கும்போது படி விட்டு இறங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ரைட் கால் வந்துட்டு கீழே நல்லா நம்ம எப்படி நார்மலா நடக்கிறோமோ அந்த மாதிரி இறக்கி வைக்க முடியலங்க கால. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஒதுற மாதிரி இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பிளேட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாங்களா இருக்கணுங்களா? அது ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா எலும்புலாம் நல்லா கூடிச்சுன்னா அந்த பிளேட் எடுத்து விட்டுருங்க. அது சார் மேஜர் ஆபரேஷன் தான் ஆகுமா இல்ல அது எப்படி எடுக்கலாங்க சார்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. ஆனால் எடுத்துட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் வெயிட் குறைச்சிட்டு போட்டு ஒரு வாக்கரோட வாக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக போயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
குட் மார்னிங் சார். நான் மதுரையில இருந்து பேசுறேன், அண்ணா நகர். உங்க டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார் எனக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் ரொம்ப சிவியரா இருந்தது லாஸ்ட் 1 month. அப்புறம் டாக்டர்கிட்ட போன ஆர்த்தோட்ட அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல வந்து இந்த லெவல் 4 போன் லெவல் 5 போனுக்கு நடுவுல இருக்கிற அந்த ட்ரூவாய்டு வந்து கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு வலிக்குது. நீங்க வந்து ஃபுல்லா மாத்திரை வந்து 40% தான் உங்களுக்கு கியூர் ஆகும். ஃபுல் பெட் ரெஸ்ட் 10 days இருக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து வேற எதுவும் மாத்திரை வச்சு கியூர் பண்ண முடியாதா டாக்டர்? இந்த வலி இப்போ திடீர்னு ஆரம்பிச்சுதா? என்னங்க டாக்டர்? இந்த வலி திடீர்னு ஆரம்பிச்சுதா? இப்பதான் 1 மாசமா இருக்குதா? இல்ல எனக்கு நார்மலாவே பேக் பெயின் இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு போகும். லாஸ்ட் ஒரு 1.5 months முன்னாடி யோகா பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நிக்கவே முடியலன்னு தான் டாக்டர்கிட்ட போனேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து கால் வலி இருக்குதா? என்னங்க சார்? காலுக்கு வலி பரவுதா? கால்ல எல்லாம் வலியே இல்ல, நிக்க முடியல. அந்த ஒரு பேக் போன் ஏரியா, அந்த பேக் பட்டக்ஸ்ல மாத்திரம் என்னால அப்படியே உள்ள ஒரு வலி இருந்துட்டே இருந்தது. ஒரு 3-4 வீக்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த கொடுத்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு பாருங்க. ஓகே, எதுவுமே பண்ண முடியாதா சார்? இந்த மெடிசின்ஸ் ரெஸ்ட் எடுத்து பாருங்க 4 வீக்ஸ் 5 வீக்ஸ்க்கு. அதில் முக்கால்வாசி செட்டில் ஆகிடணும். அப்படி ஆகலைன்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதாவது பண்ணணுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் மெடிசனும் ரெஸ்ட் மட்டும் எடுத்து பாருங்க. ஸ்பெஷலாக மெடிசன் கிடையாது. அந்த நரம்பு கூல் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸும் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் மருந்து கொடுப்பாங்க. அதை மட்டும் எடுத்து கண்டினியூ பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க சார். உங்கள் சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து 42 years ஆகுது. அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஸ்டமக் பெயின் வருதுங்கிறாங்க. சாப்பிட்டது கரெக்டாக ஜீரணமாகிறதுல அப்படியே போகுதுங்கிறாங்க. பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. அது என்ன ரீசனாகான்னு தெரியலைங்க சார். பேக் போனில் ஒரு டைம் அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கு கரெக்ஷன் பார்க்காம விட்டாங்க. அப்புறம் இது அந்த பேக்ல இருந்து பின்னாடி காலுக்குலாம் வலி பரவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஐ திங்க் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். வலி மருந்து ஜாஸ்தி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு வயிற்றில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. முக்கால்வாசி அவங்களுக்கு வந்து அந்த போன்ஸ் சாஃப்டனிங், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கலாம். நீங்கள் அடியும் பட்டு ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அந்த போன் சாஃப்டனிங் இருக்கலாம். போன் டென்சிட்டி ஸ்டடீஸ்னு இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு சில போன் டென்சிட்டி ஸ்டடீஸ் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதுக்கு வந்து எம்ஆர்ஐக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் அந்த ப்ராப்ளம், அதாவது காலில் நரம்பு வீக்னஸோ மறுத்து போய் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம். அது டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்க. சரியா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே சார். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். சார் என்னோட பையனுக்கு இப்போ 5 years ஆகுது. அவன் பிறக்கிறப்ப அவனுக்கு டாலிபஸ் ஃபுட் இருந்தது சார் 2 கால்லையுமே. அப்போ அது வந்துட்டு மாவு கெட்டு போட்டு சரி பண்ணிட்டோம் அது டாலிபஸ் ஃபுட்டை. அவனுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்னா அவனுக்கு அந்த கால் இந்த ஆங்கிள் மேல நல்ல ஒல்லியாவே இருக்கு. அவனுக்கு ஒல்லியா இருக்கு. ஆனா நடக்க எல்லாம் செய்யறான், ஓடுறான். ஆனா ரொம்ப நேரம் ஓடுறப்ப அவனுக்கு கால் வலிக்குன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்றான் அவன். ஆனா காலோட ஷேப் சரியா போயிடுச்சா இப்போ? ஆமா, ஷேப் இப்ப நார்மலா தான் இருக்கு. அப்போ நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லைம்மா. ஓகே சார். ஜஸ்ட் ஃபுட்வேர், அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் ஓடி ஆடி விளையாடுறனோ அது டெவலப் ஆகிடும். ஆனால் பார்வை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறாப்புல இருக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? டாக்டர், நாங்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிலிருந்து பேசுகிறோம். டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஏஜ் 36 ஆகுதுங்க. பேக் பெயின் வந்துட்டே இருக்கு. இடுப்புல இருந்து கால் வரையிலும் லெஃப்ட் சைடு வலிச்சுட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியலைங்க டாக்டர். அதனாலதான். கால் மறுத்து போறதா? கால் மரத்தெல்லாம் போகலைங்க டாக்டர். கால் நல்லா நம்ம தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே நல்லா பண்றோம். இருந்தாலும் பெயின் வந்துட்டு இருக்கு. டெய்லி வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து 2 வீலர்ல டிராவலிங்ல போயிட்டு இருக்கேன். நீங்க ஆனா பண்ண முடியுது? எல்லா வேலையும் நடக்குது. ஆனா கொஞ்சம் பெயின் இருக்கு டாக்டர். இடுப்புல இருந்து கால் பாத வரையிலும் பெயின் இருக்கு.
இந்த இடுப்புலேருந்து காலுக்கு பரவுற வலி வந்து சில போது இடுப்பில் ஜவ்வு வலகி நரம்பில் ப்ரெஷர் கொடுத்து இருக்கலாம். அது வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் டெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை இருந்து நீங்கள் சொல்கிறது டெய்லி 50 கிலோமீட்டர் 2 வீலரில் ட்ராவல் பண்ணால் அதுவே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எனிவே ஒரு செக்கப் பண்ணிக்கங்க, ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணட்டும், எக்ஸாமின் பண்ணிட்டு தேவைப்பட்டால் அந்த ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரே வந்து பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எக்ஸசைஸ்லேயே கண்டினியூ பண்ணலாம், பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அதாவது டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் இந்த காலருக்கு சொன்ன மாதிரி இல்லை நிறைய காலர்ஸ்க்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தீங்கன்னா பேக்கில் பெயின் இருந்ததுனாலே காலுக்கு பரவுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்பைன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பைன் ரீதியாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். ஷூர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நம்ம ஸ்பைன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸ்பைன்றதுலேயும் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது டாக்டர்? அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்பைன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 4 காலில் பாடி கை கால் ரெண்டும் கிரவுண்டில் இருக்கிறதுனால அது பாடி லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நம்ம ஹியூமன் பீயிங் அதாவது மனுஷனாக ஆனப்புறம் நம்ம நேரம் நிமிர்ந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்பைனில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம். ஓகே. அதாவது நம்ம கீழே போக போக லோ பேக் அதாவது அடி முதுகில் ப்ரெஷர் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் பாதி டைம் இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் அடிக்கடி க்ரியேட் ஆகுது. ஸோ அதே வந்து ஸ்பைன் வந்து நேர ஸ்ட்ரெயிட் பேம்பு மாதிரி இல்லை, ஒரு பெண்டு உண்டு. அந்த பெண்டு வந்து நம்ம பெண்டிங்லாம் அலோவ் பண்ணுது. ஸோ ஸ்பைனில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஸ்பைனை பேலன்ஸ்டாக பிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்டமக் மசில்ஸ், பேக் மசில்ஸ், இந்த கண்ட்ரோல், அந்த பேலன்ஸ் தேவைப்படும். அது தேவைப்பட்டனா ஸ்டிஃப்னஸ் வருது. ரெண்டாவது வந்து ஸ்பைனல் கார்ட், அதாவது நரம்பு காலுக்கு போகிறது, அது வந்து அதுக்கு பின்னால் ஜவ்வு மாதிரி இருக்குது, டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த மூவ்மெண்ட் அடிக்கடி நம்ம மேக்ஸிமம் பண்ணுறதுனால இந்த டிஸ்க் வந்து டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் அது வலகி வெளியில் வந்துடலாம். அது வந்துச்சுன்னா நரம்பு இடிக்கும். நரம்பு இடித்தா வந்து அந்த காலுக்குள்ள தான் வலி பரவும். அதனால நாங்கள் எப்போதும் இடுப்பில் வலி வந்தால் காலுக்கு வலி இருக்குதான்னு எல்லா டாக்டரும் கேட்பாங்க. அதான், அதாவது அதோட பேலன்ஸ், அதோட இஃபெக்ட் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பண்ணலாம். எக்ஸ்ரேல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தெரியும். அதாவது எலும்புக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ரேல தெரியும். ஆனால் அந்த ஜவ்வில் ப்ராப்ளம் இருந்து அந்த டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தால் அது எக்ஸ்ரேல ஒழுங்காக தெரியாது. அதனால தான் இந்த காலத்தில் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ஸ்பைன்னு பார்க்கறதுக்கு ப்ரிவென்ஷன் வந்து மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா பொசிஷன், எக்ஸசைசஸ், போன் சில போது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்து இது பண்ணுவோம். சில டைம் இந்த கொஞ்சம் அடிபட்டாலும் இந்த நரம்புலாம் வீங்கிடலாம். அது வீங்கிச்சுன்னா ரெஸ்ட் மெடிசின்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு சுமாராகும். அதுக்கும் மீறி எல்லாம் ஆகலைன்னா தான் நம்ம சர்ஜரி அந்த மாதிரி யோசிக்கணும். 10ல் 8 பேருக்கு ஒன்று அதெல்லாம் தேவைப்படாது. யூஸ்வலி மெடிசின்ஸ், எக்ஸசைசஸ், ரெஸ்ட்டில் குணப்படுத்திடலாம். ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியாகும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் ரெடியூஸ்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் ஹலோம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், என் பையனுக்கு ஒரு வயசுல கீழே விழுந்தா சார். அது வந்து 4வது படிக்கும்போது தான், ஆனால் கொஞ்சம் பெண்டாகவே இருந்துச்சு கை. அவங்க இது பண்ணல, டாக்டரே பண்ணதில்ல. 4வது படிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணதுல இப்போ இப்போ 12வது படிக்கிறான் சார். இப்போ நாங்கள் எப்படி சார் இப்போ எடுக்கலாமா வேணாம் சார்? ஸ்டீல் வச்சிருக்காங்க கையில், அது சின்ன வயர் மாதிரி போட்டிருப்பாங்க. அது 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 பிரச்சனை ப்ராப்ளம் கொடுக்குதா? ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார். அதான் டெஸ்ட் பண்ண இப்போ போகும்போது கூட அதான் கேட்டாங்க, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிருந்தோம். அது இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் மேஜரானா எடுத்து தான் ஆகணுங்கிற முறை கிடையாதுமா. அது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப
சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சார் அப்படியே கையோட இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா, ஒன்றும் ப்ராப்ளம் தராது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், எங்கேருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து ராஜி பேசுறேங்க சார். உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. ஓகேங்க சார். சார் இப்போ நான் 9 months கன்சீவா இருக்கேங்க சார். 8th ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பேக் பெயின் இருந்துச்சுங்க சார். 2 சைடும் கால் இழுத்து பிடிச்சிட்டு பேக் பெயின் இருந்துச்சுங்க சார். அப்புறம் இப்போ ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க, டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது போட்டங்காட்டி இப்போ சரியாயிடுச்சுங்க சார். அப்புறம் இப்போ 9 monthsல ஒரு ரைட் சைடு அந்த எலும்பு இருக்குங்க சார், எடுத்துக்கிட்ட அது ஃபுல்லா ஒரு மாதிரி வலிக்குதுங்க சார். ரொம்ப பெயினா இருக்கு. நைட் அது 12 மணிக்கு மேல காலையில ஒரு 7 மணி வரைக்கும் அந்த பெயின் ரொம்ப பெயினா இருக்கு. நைட் எந்த சைடு என்னால படுக்க முடியலைங்க சார். எதனாலங்க சார் அப்படி இருக்குது? இது முக்காவாசி டாக்டர் கேட்டங்காட்டி கால்சியம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போதைக்கு ஒன்றும் மேஜராக ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்கம்மா. டெலிவரி ஆகி போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சு எனக்கு இந்த பெயின் சரியாயிடுமாங்க சார், இல்ல இப்படியே தான் இருக்குங்களா? இந்த 2 வாரமா தான் சார் இப்படி இருக்கு. அது சரியாயிடணும்மா. இது சரியா ஆன அப்புறம் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஸ்டமக் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அது டாக்டர்கிட்ட கேட்டு பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வலி இருந்துச்சுன்னா ஒரு செக்அப் பண்ணி எக்ஸ்ரே இது எடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மேடம் நான் சூளைமேலேருந்து பேசுகிறேன், சென்னை. உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. சார் எனக்கு லெஃப்ட் காலில் ஹீல்ஸில் மட்டும் பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார். காலையில் எந்திரிக்கும் போது ஜாஸ்தியாக இருக்கு. மற்றபடி உட்காந்து எந்திரிச்சோன்னா அந்த ஹீல்ஸ் வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார். அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? இது ரொம்ப காமன்மா, லேடிஸில் எஸ்பெஷலி பிளான்டர் ஃபேஷியேட்டிஸ்னு போடுவோம், கால்கேனியல் ஸ்பர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சுகர் உண்டா? இல்லை சார். உங்களுக்கு சுகர் இல்லை யூரிக் ஆசிட்னு இதுக்கு ஒரு டெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கால்வாசி ஒன்றும் மருந்து மாத்திரை தேவையில்லை. செருப்பில் மட்டும் மாறுதல் பண்ணணும். அது மைக்ரோசெல்லுலர் ரப்பர்னு இருக்குது, MCR ஃபுட்வேர்னு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வீட்டிலைக்கும் ஒரு செருப்பு வச்சுக்கோங்க, வெளிக்கும் ஒரு செருப்பு வச்சுக்கோங்க. 24 hours ஒரு இந்த சாஃப்ட் ஃபுட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு 3-4 monthsல ஸ்லோலி செட்டில் ஆகிடும். ப்ராப்ளம் ஒன்று கொடுக்காது. இது மேஜராக மருந்து மாத்திரை தேவையில்லை. இந்த ஷூ தான் மாடிஃபை பண்ணணும். செருப்பு இல்லை ஷூ மாடிஃபை பண்ணால் போதும்மா, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? நான் பாம்பேல இருந்து பேசுறேன். உங்க டவுட்டை கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் பாம்பேல இருந்து பேசுறேன். எனக்கு பேக் பெயின் இருக்கு டாக்டர். 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இடது கால் ரொம்ப வலிக்குது, மரத்து போறது. டாக்டர் இங்கே பாம்பேல சொன்னா அவங்களுக்கு சரியா ஹிந்தில எனக்கு சொல்ல தெரியல. வேலை செய்துகிட்டு இருக்கும் போதே கால் மறந்து போகுது, நடக்கும் போதும் மறந்து போகுது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியதா இருக்குது. பயமா இருக்கு, நடக்க முடியாது போயிடுமோ அப்படின்னு. செக் பண்ணிருக்கீங்களாமா? ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்களா? ஆமா பார்த்துக்காங்க. அதுல வந்து கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க? அவங்க என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க டாக்டர். எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு ஜாஸ்தியா வலி இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கு மேற்கொண்டு இது பார்த்தா தான் சொல்ல முடியும். அதாவது ப்ராப்ளம் ஒன்றும் மேஜராக இல்லைன்னா எக்ஸசைஸ் மெடிசின்ஸ் தேவைப்படலாம். அது உங்களுக்கு கால் அவ்வளோ மறுத்து 5 வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததுன்னா அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு செக் பண்ணி ஆகணும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்கேன் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. வெறும் மருந்து திங்கிறது சரியில்லை. என்ன காரணங்கிறது செக் பண்ணிக்கங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கேகே நகர்ல இருந்து பேசுறேன், சுலோச்சனானன். உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. எனக்கு 61 வயசு ஆகுது டாக்டர். எனக்கு வந்து குதியங்கால் வந்து பெயினா இருக்கு ரொம்ப. நான் அதுக்காக வந்து டாக்டர்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு சோல் இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஷூ போட்டுட்டு அந்த சோல் அதுல இது பண்ணி நடங்க அப்படின்னாங்க. வெளிக்கு MCR செப்பல் யூஸ் பண்றேன் நான் வந்து. ஆனா அந்த செப்பல் அவுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தவொடனே வலிக்குது. அந்த ஷூ இல்லாம இருந்தாலும் பெயின் இருக்கு. உட்காந்துட்டு எழுந்து நடக்கும் போது அந்த பெயின் ஜாஸ்தி ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஆனா சரியாயிடுது. நான் வந்து வாக்கிங் போகலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இந்த குதிகால் வலிக்கு வேற என்ன இதுன்னு கேட்குறேன் டாக்டர். தாராளமாக போகலாமா? நீங்கள் டெய்லி வாக் பண்ணுறது முக்கியம்தான், பண்ணிட்டு இருக்கலாம். நடக்கிறதே மட்டும் அந்த ஷூவை யூஸ் பண்ணுங்க.
அந்த ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சிலிக்கான் ஹீல் கப்ஸ்னு கெமிஸ்ட்டை கிடைக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் வாக் பண்ணிட்டு இருக்கலாம். இதுக்கு வந்து எகே நான் இப்போ முன்ன சொன்னாப்புல இதெல்லாம் பிளான்டர் ஃபேஷியேட்டிஸ் தான் ப்ராப்ளம். இதுக்கு வந்து மருந்து மாத்திரை தேவையில்லை. யூ கேன் சாஃப்ட் ஃபுட்வேர் இருந்தால் போதும், நீங்கள் வாக்கிங் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறோம், சத்யா. உங்க சந்தேகத்தை கேளுங்க சத்யா டாக்டர் கிட்ட. ரைட் நீ வந்து ரொம்ப பெயினா இருக்குங்க. அதுக்கு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தா அது ரொம்ப தேஞ்சு போயிட்டதுனால அந்த ப்ராப்ளம் அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. சோ நாங்க வந்து இந்த பிசியோதெரபி இது போயிட்டு இருக்கோங்க. இந்த வேக்ஸ், ஐஎஃப்டி அது மாத்தி மாத்தி பண்றோம். இப்ப லேட்டஸ்டா இந்த டிபிஆர் அப்படின்றது ஒரு இது பண்றாங்க. என்னதுமா? டிபிஆர் சொன்னாங்க. அது ஒரு அந்த அமுக்கி இது பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்ல மட்டும் ரொம்ப பெயினா இருக்குங்க. சம்டைம்ஸ் தான் நீ பெயினா இருக்கும். பட் எம்ஆர்ஐல வந்து ரொம்ப தேஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு பெயின் கில்லர்ஸே எடுக்க முடியாதுங்க. ஒரு 20 years பேக் என் பஸ் ஆக்சிடென்ட்ல L3 and 4ல ஃப்ளூயிட் ட்ரை ஆயிடுச்சு. அப்ப அது வீட்லயே பெட்ல இருந்தேங்க. அது ஓகே ஆயிடுச்சு. அது ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கிறோம். பட் இப்ப இந்த நீ தாங்க ரொம்ப பெயினா இருக்கு. நான் கொஞ்சம் இப்பதான் வெயிட் ரிடக்ஷனுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். இந்த பிசியோதெரபி இது பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒன்றும் தப்பு இல்லையா? நீங்க பெயின் டேப்லெட் எடுக்க ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க ஜாஸ்தி மருந்தை சாப்பிடாதீங்க, அது வயிற்றுல பிரச்சனை கொடுக்கலாம். மேலாட்டி பிசியோதெரபி, ஹீட் தெரப்பி, அந்த மசாஜ் அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைம்மா. ஆனால் ரொம்ப தேய்மானம் இருந்தால் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி தெரியாது. அது கொஞ்ச நேரத்துக்கு சுமாராக இருக்கும், திரும்ப வலி வரலாம். ப்ராப்ளம் ரொம்ப இருந்தால் மேற்கொண்டு வேறு ஏதாவது வைத்தியம் தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் மேலாட்டி நீங்கள் பண்ணுறது மசாஜ், ஹீட் தெரப்பி அது பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது ஒன்றும் டேமேஜ் பண்ணாது உங்களுக்கு. இப்போதைக்கு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேய்மானம் இருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது சர்ஜரி மாதிரி தேவைப்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் ஏஜுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஃப்ரம் கொடுங்கூர்ல இருந்து பேசுறேன் சார். சார் உங்க சந்தேகத்தை கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். என்னோட பேக் போனோட டெயில் எண்டு, அதாவது அந்த வால் பகுதின்னு சொல்லுவாங்க சார், அந்த வால் பகுதியில வந்து வலி அதிகமா இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 3 weeks அந்த வலி இருக்கு. என்னோட ஆபீஸ்ல வந்து பைக்ல தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த பைக்ல என்னால உட்காந்து வண்டி ஓட்ட முடியல. அந்த அந்த டெயில் எண்டுல வலி அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் மெடிசன்ட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அவங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்ததுல அந்த போன் டெயில் எண்டில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த போன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அரிச்சிருக்கு அந்த டெயில் பகுதியில. ஸோ அதை அரிச்சதுனால அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, அதுக்கு உண்டான ஒரு விட்டமின் D3 இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 3 weeks போட்டிருக்கேன். 3 weeks வீக்லி ஒன்ஸ் போட சொல்லி 3 weeks ஒன்று போட சொல்லியிருந்தாங்க. 3 ஊசி போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து அந்த வலி ஒன்றும் எனக்கு கம்மியான மாதிரி தெரியல. ஸோ அதோட கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். அந்த கால்சியம் டேப்லெட் விட்டமின்க்கும் உங்க வலிக்கும் சம்பந்தம் கிடையாது சார். ஆக்சுவலா இன்னொன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட இதுல வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து தைராய்டு இருக்கு. தைராய்டு மெடிசின்ஸ் தேவைப்படலாம் குறைஞ்சி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து காக்சிடைனியான்னு பேர். அதாவது கடைசி டெயில் போன் டிப் வந்து கொஞ்சம் லூஸாக வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதில் வலி கொடுக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சாஃப்ட் குஷன்ஸ் மேலே உட்காருங்க. ஹார்ட் சர்ஃபேஸில் உட்கார வேண்டாம். ரிங் குஷன்னு கிடைக்கும் நடுவில் ஹோலோட. அதில் உட்காந்துட்டு நீங்கள் பைக் பண்ணுறதையோ ஆஃபீஸில் 2-3 hours உட்காரதே அதில் உட்காந்திங்கன்னா அதில் வெயிட் விழாத இருக்கும், உங்கள் வலி இருக்காது. கால்சியம் விட்டமின் டிக்கும் உங்கள் வலிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது இந்த ரிங் குஷனுங்கிறத வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் எங்கே உட்கார போகிறீங்களோ. அதே மாதிரி பைக் சீட்லேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய காமன் லேமனுக்கு. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இப்போ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எஸ்பெஷலி நீ ஆர் ஹிப் இப்போது அந்த ரொம்ப பாப்புலராக பேச்சு நிறையா ஆகிட்டுருக்கு, டிஸ்கஷன் ஆகிட்டுருக்குது. ஆனால் ஒன்று ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து அதில் வந்து நிறைய மாறுதல் ஆகிருக்குது இந்த லாஸ்ட் 20-30 yearsல. ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து லாஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது எல்லாம் ட்ரை பண்ணி ஜாயிண்ட் ரொம்ப டேமேஜ் ஆனால் தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும்.
முதல் சின்ன எந்த வலிக்கும் கொஞ்சம் தேஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் உடனே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணது சரியில்லை. ஓகே. ஸோ ஏஜுக்கு தகுந்தாப்புல தான் டிசிஷன் எடுக்கணும். டிசீஸ்க்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் சொல்கிறது லாஸ்ட் ஃப்ரான்டியர்னு. ஓகே. ஒன்றும் கேட்கலன்னா தென் ஒன்லி. ஆனால் இப்போ வந்து பல மாறுதல் இருக்குது. எனிவே ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெரி யூஸ்ஃபுல். இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் திங். கரெக்ட் கேஸில் பண்ணீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். ஓகே டாக்டர். அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். அதில் பாதி ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ ஃபுல் ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து காலர்ஸ்க்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வணக்கம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.